இந்த செஷனில் மேனுவல் சார்ஜ் கண்ட்ரோலர் 12 வால்ட் 10 ஆம்பியர், சோலார் பேட்டரி 12 வால்ட் 100 ஆம்பியர் மணி நேரம், சோலார் பேனல் 75 வாட்ஸ் மற்றும் 4x LED லைட் 12 வால்ட் டிசி 5 வாட்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி சோலார் டே லைட்டிங்கை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் சோலார் டே லைட்டிங் சிஸ்டம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த அமைப்பின் உபகரணங்களை அடையாளம் காணலாம், அதன் செயல்பாட்டு கொள்கையை புரிந்து கொள்ளலாம் மற்றும் மேனுவல் சார்ஜ் கண்ட்ரோலரை பயன்படுத்தி சோலார் டே லைட்டிங் அமைப்பை உருவாக்குவதற்கான நிலைகளை படிப்படியாக செய்யலாம். டே லைட்டிங் என்பது நேரடி சூரிய ஒளி, பரவலான ஸ்கைலைட் மற்றும் தரையிலிருந்து பிரதிபலிக்கும் ஒளி மற்றும் சுற்றியுள்ள கூறுகள் ஒரு கட்டிடத்தில் மின் சக்தியை சேமிப்பதற்காகவும் மின்சார விளக்குகளின் மின் கட்டணம் குறைப்பதையும் பிரதிபலிக்கிறது. டே லைட்டிங் அமைப்பானது ஸ்கைலைட்கள், ஜன்னல்கள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட பகல் வெளிச்சத்திற்கு ஏற்ற லைட்டிங் அமைப்பை கொண்டுள்ளது. பகலில் இருந்து போதுமான வெளிச்சம் கிடைக்கும் போது சோலார் டேலைட் அமைப்பு மின்சார விளக்கு சக்தியை குறைக்கும் திறன் கொண்டது. டே லைட்டிங் அமைப்பு ஒரு கட்டிடத்தில் வசிப்பவர்களுக்கு உற்பத்தி மற்றும் பார்வைக்கு ஊக்கமளிக்கும் சூழ்நிலையை உருவாக்குவது மட்டுமல்லாமல் கட்டிடத்திற்கான மொத்த மின்கட்டண சக்தி செலவில் 1/3 பங்கை குறைக்கிறது. பொருத்தமான சோலார் டேலைட்டிங் அமைப்புடன் ஒருவர் வெப்பத்தை அதிகப்படுத்தும் காலங்களில் சோலார் கெயின்ஸ் பயன்படுத்தலாம் மற்றும் குளிரூட்டும் காலங்களில் சோலார் கெயின்ஸை குறைக்கலாம். இது வெப்பமூட்டும் மற்றும் ஒரு இடத்தை குளிர்விப்பதற்கான சக்தியின் தேவைகளை குறைக்கிறது. SPV DC எலக்ட்ரிக்கல் டேலைட்டிங் சிஸ்டம் AC மெயின் சப்ளையிலிருந்து முற்றிலும் தன்னிச்சையாக செயல்படுவதால் இந்த சிஸ்டம் விரும்பப்படுகிறது. சோலார் டே லைட்டிங் சிஸ்டத்தின் பாகங்களில் SPV மாடியூல், மேனுவல் சார்ஜ் கண்ட்ரோலர், சோலார் பேட்டரி, LED லைட், சாக்கெட்டுகள், சுவிட்சுகள், கம்பிகள் ஆகிய தேவையான உபகரணங்கள் அடங்கும். சார்ஜ் கண்ட்ரோலர் என்பது மின்னழுத்தம் அல்லது கரண்ட் ரெகுலேட்டர் என்பது பேட்டரிகளை சார்ஜ் செய்வதற்கும் அதிக சார்ஜ் செய்வதை தடுப்பதற்கும் பயன்படுகிறது. இது சோலார் பேனல்களில் இருந்து வரும் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை ஒழுங்குபடுத்தி பேட்டரிக்கு அனுப்புகிறது. டே லைட்டிங் போன்ற உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு DC லோடுக்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட SPV மாடியூல்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. DC ஆனது நிலையான அளவு அல்லது வீச்சுடன் உள்ளது, மேலும் இது மாறிய தருணத்திலிருந்து அணைக்கும் தருணம் வரை அதே அலைவீச்சில் இருக்கும். மின்னழுத்த மூலத்தின் துருவ முனைப்பு மாறாது. இந்த அமைப்பில் பயன்படுத்தப்படும் சோலார் ஒயர்ஸ் காப்பர் அல்லது அலுமினியத்தில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன. இந்த பொருட்கள் நம்பகமான இணைப்பை வழங்குகின்றன மற்றும் சோலார் பேனல்களில் இருந்து ஒரு வீட்டிற்கு மின்சாரத்தை மாற்ற முடியும். LED விளக்குகள் டே லைட்டிங் சிஸ்டமில் ஒளிரும் உறுப்பு ஆகும், ஏனெனில் அவை ஆற்றல் மிக்கது மற்றும் குறைந்த செலவுடையதாகும். இந்த விளக்குகள் 3 வாட்ஸ், 5 வாட்ஸ், 7 வாட்ஸ் மற்றும் 9 வாட்ஸ் போன்ற பல்வேறு வாட்ஸ் மதிப்பீடுகளுடன் கிடைக்கின்றன. லைட்டிங் தேவை மற்றும் வாட் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் பயனர்கள் பல்பை தேர்வு செய்யலாம். சோலார் டே லைட்டிங் சிஸ்டம் நேரடியாக எலக்ட்ரிக் லைட்டிங் சிஸ்டம் உடன் இணைக்கப்பட்டுள்ளது, மேலும் இது எந்த நேரத்திலும் கிடைக்கும் பகல் வெளிச்சத்தின் அளவை கண்டறிய சென்சார்ஸ் மற்றும் ஆக்டுவேட்டர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த அமைப்பு இயற்கையாக கிடைக்கும் சூரிய ஒளியின் அளவை அடிப்படையாக கொண்டு செயற்கை ஒளியை சரி செய்கிறது. சோலார் போட்டோவோல்டிக் மாடியூல் சூரிய ஒளியை பெற்று அதை மின்சக்தியாக மாற்றுகிறது. சோலார் லைட்டிங் சிஸ்டம் இந்த மின்சார சக்தியை சேமித்து செயற்கை விளக்குகளை சரி செய்கிறது. சோலார் பேட்டரி மற்றும் சார்ஜ் கண்ட்ரோலர் போன்ற மின்சாரத்தை சேமிக்க தேவையான சாதனங்கள் இதில் உள்ளன. மேனுவல் சார்ஜ் கண்ட்ரோலரை பயன்படுத்தி சோலார் டே லைட்டிங் உருவாக்குவதற்கான செயல்முறை இங்கே உள்ளது. சோலார் டே லைட்டிங் சிஸ்டத்தை உருவாக்கி மேனுவல் சார்ஜ் கண்ட்ரோலர்
12 watt 10 ampere, solar battery 12 watts 100 ampere per hour, solar panel 75 watts, 4 LED lights 12 watt DC 5 watts, தேவைக்கேற்ப சாக்கெட்டுகள், சுவிட்சுகள் மற்றும் கம்பிகள் போன்ற கருவிகள் மற்றும் உபகரணங்கள் உங்களிடம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மேனுவல் சார்ஜ் கண்ட்ரோலரை பயன்படுத்தி சோலார் டே லைட்டிங் சிஸ்டத்தை உருவாக்க கண்டியூட் பைப்புகள், சாக்கெட்டுகள், சுவிட்சுகள் மற்றும் ஒயர்களை பயன்படுத்தி parallel இணைப்பில் உள்ள லோடு சர்க்கியூட்டில் வயரிங் செய்யுங்கள். துருவ முனைப்புகளை நீங்கள் கவனித்துக் கொள்வதை உறுதி செய்து சுவிட்சுகளை ஆஃப் நிலையில் வைத்திருங்கள். அடுத்து LED பல்புகளை இணைத்து சார்ஜ் கண்ட்ரோலர் ஆஃப் நிலையில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். சார்ஜ் கண்ட்ரோலரில் உள்ள அவுட்புட் போர்ட்டுகளுடன் லோட் வயர்ஸை பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் தொடர்பில் இணைக்கவும். பிறகு முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட சோலார் பேட்டரியை 12 வாட்ஸ் 100 ஆம்ப்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலரின் பேட்டரி இன்புட் டெர்மினல்களுடன் இணைக்கவும். அதைத் தொடர்ந்து சோலார் பேனலை 75 வாட்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலரின் சோலார் இன்புட் டெர்மினல்களுடன் இணைத்து சூரிய ஒளியில் சோலார் பேனலை வைக்கவும். சார்ஜ் கண்ட்ரோலர் சார்ஜிங் இயக்கத்தில் உள்ளதா என்பதை சரிபார்த்து எல்இடியை ஆன் செய்து பின்னர் சார்ஜ் கண்ட்ரோலரை இயக்கவும். மேலும் அவுட்புட் எல்இடி இயக்கத்தில் உள்ளதா என்பதை சரிபார்த்து எல்இடி பல்புகளை ஒவ்வொன்றாக ஆன் செய்து டே லைட்டிங் சர்க்கியூட்டை சோதிக்கவும். மேனுவல் சார்ஜ் கண்ட்ரோலர் 12 வால்ட் 10 ஆம்பியர், சோலார் பேட்டரி 12 வால்ட் 100 ஆம்பியர் மணி நேரம், சோலார் பேனல் 75 வாட்ஸ் மற்றும் 4x LED லைட் 12 வால்ட் DC 5 வாட்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி சோலார் டே லைட்டிங்கை உருவாக்குதல் குறித்த இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். சோலார் லைட்டிங் சிஸ்டம் என்றால் என்ன என்பதை இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மேலும் அதன் உபகரணங்களை அடையாளம் காணவும் அதன் செயல்பாட்டு கொள்கையை புரிந்து கொண்டு மேனுவல் சார்ஜ் கண்ட்ரோலரை பயன்படுத்தி சோலார் டே லைட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குவதற்கான நிலைகளை படிப்படியாக செய்ய முடியும்.